பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். இதில் 7வது ஸ்லோகத்தில் பகவான்கிட்ட அர்ஜுனன் என்ன வேண்டானா, இந்த ஸ்லோகத்தை சொன்ன பிற்பாடு தான் பகவத்கீதையே அவனுக்கு உபதேசம் பண்ணுறார். அப்பேற்பட்ட ஸ்லோகம் இது நம்ம எல்லாருமே இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி எல்லா கோயில்கள்லையும் இதே மந்திரத்தை சொல்லலாம். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயில், அம்மன் கோயில், முருகர் கோயில் எல்லாத்துலேயும் அப்பேற்பட்ட ஸ்லோகம் காயத்ரி மந்திரம் மாதிரி. இது எல்லாத்தையும் பொது காயத்ரி மாதிரி. இவன் என்ன சொல்கிற மாதிரி, சிறுமை என்ற கேட்டினால் நல்லியல்பை இழந்தனான் அறநெறி அறியப்பெறாது மயங்கி உம்மை வினவுகிறேன் எனக்கு சிறப்பியின் விதி உறுதியாக இயம்பும் நான் உமது சிசியன் தஞ்சமடைகிறேன் உபதேசித்தருளும் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு சொன்ன பிற்பாடு தான் இந்த பகவத்கீதை வருது. அப்படி என்ன இந்த ஸ்லோகத்தில் விசேஷம்னா, சிறுமை இந்த உலகத்தில் எதுவுமே சிறுமையாக தரக்கூடியது. ஒரு முதலமைச்சர், பிரதம மந்திரி எல்லாருமே நல்ல பேர் எடுக்க முடியாது. நல்ல லஞ்சம் வாங்குற அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, காமராஜர் உத்தமான மந்திரி இருந்தாலும் சரி, அவர்கிட்டையும் குறை சொன்னாங்க எல்லாரும். சிண்டிகேட் பேங்கில் பணம் இருக்குது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நாட்டு பிரதமர் கூட நிறைய பேர் லஞ்சமே இல்லாத ஒரு பிரதமர் இருப்பார். லஞ்சம் வாங்கின பிரதமர் எல்லாரையும் குறை சொல்லுவாங்க. மோடியும் குறை சொல்லுவாங்க, இந்திரா காந்தியும் குறை சொல்லுவாங்க. அதனால் இந்த உலகத்தில் சிறுமையை தரக்கூடியது. இதனால் என்னுடைய நல்ல குணம் பூரா போயிடுச்சு. சிறுமை என்ற கேட்டினால் நல்லியல்பை இழந்த நான் எப்பேற்பட சொல்ல அடுத்து சொல்ல அறநெறி அறியப்பெறாதுன்றான். யார்? சாதாரண ஆளைவன் இந்திரனுடைய மகன். தேவலோகத்தில் போயிட்டு சில தெய்வீக அசுரங்களாம் வாங்கிட்டு வந்துவேன். சிவன்கிட்ட தவமணி பாசுபதாத அசுரத்தை வாங்கினவன். அப்பேற்பட்டவன் எனக்கு அறநெறி அறியப்பெறாதுன்றான். அறநெறினா தர்ம செயல்களை தெரியாதுன்றான். ஒன்று, அதாவது தன்னடக்கமாக சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியலை, மயங்கி உணவு வெம்மிக்கிறேன். மயங்கினா இந்த உலகம் மாயை, அதனால் மயக்கமாக இருக்குதுன்றான். எனக்கு சிறப்பினுவதே, இவனுக்கு சிறப்புன்னு நம்ம சொல்லுவோம். எல்லாமே தெரிஞ்சுட்டு எல்லாம் தெரியும் நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட அர்ஜுனன் என்னன்றான், எனக்கு எது நல்லதோ எனக்கு தெரிஞ்சிக்க முடியலன்றான். எனக்கு சிறப்பினுவதி உறுதியாக நீ இயம்பும் நான் உமது சிசியன் தஞ்சமடைகிறேன் உபதேசித்தாலும் கிருஷ்ணா அர்ப்பணம். அதாவது நான் உமது சிசியன், என்னை சிசியனாக நினச்சின்னு சொல்லு. உன் தங்கச்சி சுபத்திரனுடைய புருஷன் நினச்சிங்க மச்சான்று என்று சொல்ல வேண்டாம். உன்னோட அத்தை மகன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். உன்னுடைய நண்பன் நினச்சிக்கின்னு சொல்ல வேண்டாம். நான் என்னை உன்னுடைய சிசியனாக ஏற்றுக்கோ அப்படின்னு சரணாகதிடா. தஞ்சம் உனக்கு எனக்கு இந்த உலகத்தில் எங்கள் அண்ணன் தம்பி யாருமே எல்லாத்தையும் விட நீ தான் எனக்குன்ட்டு உங்கள்கிட்ட சரணாகதி அடைகிறேன், எனக்கு உபதேசித்தாருன்னு சொன்ன பிற்பாடு தான் பகவத்கீதை சொல்கிறார். அர்ஜுனனே அப்படின்னா நம்ம எப்படி எந்த அளவுக்கு சரணாகதி அடையணும்? முழுமையாக சரணாகதி அடைஞ்சால் நமக்கு எல்லாம் கடவுள் கொடுப்பார். அந்த எண்ணம் வரது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அர்ஜுனன் கூட அப்பப்போ குழப்பங்கள் வந்துடும். முயற்சி பண்ணிக்கினே இருக்கும், நிச்சயமாக நடக்கும், வெற்றி அடைவோம். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.